அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வீடியோ லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன். ஸோ அதனை பேஸ் பண்ணி இன்றைக்கு இயல் 5 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இயல் 5 முழுவதும் பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பிஜிடிஆர்பி பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இயல் 9, 8, 7, 6 4 வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மொழிபெயர்ப்பு கல்வி, இதுதான் உரைநடை 5வதுல. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனவை முஸ்தபா சொல்லியிருக்காரு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்தது யார்? மனவை முஸ்தபா. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று மு.கு. ஜெகநாதர். ஸோ இவர் மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் தான் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் 98வது இதில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து சங்க காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். ஸோ இது சின்ன முன்னோட் செப்பேட்டில் இது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 10th புக் பேக் 1 மார்க்கு. ஸோ இது பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். இது எதில் மொழிபெயர்த்துனா சங்க காலத்து தமிழில் மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா? மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். எந்த செப்பேடு? சின்னமன்னூர் செப்பேடு. சங்க காலத்தில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அடுத்தது பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு வார்த்தைகள் பாருங்கள். எஜிபிஷன் காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை. ரிவால்யூஷன் புரட்சி. ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்க மொழியில் கீதாஞ்சலியை எழுதியிருக்காரு. அதை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அப்போ இது ஒரு கொஸ்டினாக இருக்கும். ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில் மொழிபெயர்த்ததற்காக நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில். எந்த நூல்? கீதாஞ்சலி. ஓகேங்களா? முதல்ல எந்த இதில் எழுதியிருக்காரு மொழியில் உருவாக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா வங்க மொழி. ஓகேங்களா? அடுத்தது ராகுல் சாங்கிருத்யாயன் 1942ஆம் ஆண்டில் ஹைதராபாத் மத்திய சிறையில் இருக்கும் பொழுது அவர் ஒரு நூலை எழுதுகிறார் இந்தி மொழியில். எந்த நூலுன்னு பார்த்தீங்கன்னா, வால்காவிலிருந்து கங்கை வரை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1942 ராகுல் சாங்கிருத்யாயன் ஹைதராபாத் மத்திய சிறையில் இருக்கும் பொழுது வால்காவிலிருந்து கங்கை வரைன்ற ஒரு நூலை இந்தி மொழியில் எழுதுகிறார். இந்த நூலை 1949 கணமுத்தையா தமிழில் மொழிபெயர்க்கிறார். 1949 கணமுத்தையா தமிழில் மொழிபெயர்க்கிறாரு, வால்காவிலிருந்து கங்கை வரை. ஓகேங்களா? ஸோ இது அதிக பேர் விரும்பி படித்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மொழிபெயர்த்தது பாருங்கள், 1949 கணமுத்தையா. 2016 டாக்டர் என் ஸ்ரீதர். அதே 2016 முத்து மீனாட்சி. 2018 யுமா வாசி. ஸோ இவங்க எல்லாரும்
இந்த ஆண்டில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு ஒரு பழமொழி நல்லா தெரியும், ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு நம்ம ஒரு தவறாக ஒரு பழமொழி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஊசி காதில் என்ன நுழையாது? இப்போ பாருங்கள், வடம் அப்படின்னா கயிறுன்னு ஒரு பொருள்படும். வடம்னா என்னன்னு பொருள்படும்? கயிறு, சரிங்களா? இன்னொன்று ஒட்டகம். ஸோ அதை தான் வந்து சரியானதாக நம்ம சொல்லணும்னா ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது. ஸோ இந்த பழமொழியை தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒட்டகம் நுழையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். அப்போ வடம் அப்படின்னா கயிறு, கேமல்னா கயிறுன்னு பொருள்படும், ஒட்டகம்னு பொருள்படும். ஓகேங்களா? அப்போ ஊசி காதில் நூல் நுழையுமே அன்று கயிறு நுழையாது. அடுத்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா பாதாள சாக்கடைன்னு சொல்கிறோம். அதற்கான சரியான வார்த்தை வந்து புதை சாக்கடை. இது வந்து எந்த மொழியில் இருக்குது? மலையாள மொழியில். ஓகேங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்றதுக்கு மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அடுத்தது டெலி அப்படின்னா தொலைன்னு அர்த்தம். டெலி அப்படின்னா தொலை, அதுதான் வந்து தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானதுன்னா பாரதி சொன்ன வரிகள், சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர். அடுத்து தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். ஸோ இதுதான் முக்கியமானது. அடுத்து பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகளும் அங்கேயும் இருக்குது, பிரான்ஸ் தேசிய நூலகத்தில். ஓகேங்களா? ஸோ அதில் நமக்கு தெரியாத நூல்கள் அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ், இந்த நூல்கள்லாம் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தனிநாயக அடிகள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி வெண்பா. நீதி வெண்பா யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பா செய்குதம்பி பாவலர். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரை வந்து சதாவதானின்னு சொல்கிறாங்க. சதாவதானி முக்கியமானது. சதாவதானி யார்? செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? ஸோ சதாவதானி அப்படின்னா சதம்னா 100ன்னு அர்த்தம். சதம்னா 100. ஓகேங்களா? ஒரு புலவர் என்ன பண்ணணும்? அவருடைய நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்கு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம். அதை வந்து அவர் எங்கே செஞ்சு காமிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு கட்டுறார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு கட்டினதுனால செய்குதம்பி பாவலரை சதாவதானி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இடலாக்குடி இந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. முக்கியமாக சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் யார்? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஏற்கனவே கேட்டிருக்க கொஸ்டின். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற சதாவதானம். சதம்னா 100, ஒரே நேரத்தில் 100 செயல்களை செஞ்சு காமிக்கிறவங்கள தான் சதாவதானின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து செய்குதம்பி பாவலர் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் 1907 ஆண்டு மார்ச் 10 100 செயல்களை செஞ்சு காட்டினதுனால சதாவதானின்னு சொல்கிறோம். அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடியில் பிறந்திருக்காரு. சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கார். இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் இவரை பற்றி. அடுத்தது திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம் யார் எழுதுனதுன்னா பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? ஸோ இப்போ பரஞ்சோதி முனிவர் இதில் வந்து முக்கியமான சொல்லும் பொருளும் கேட்பாங்க. தார்னா மாலை, முனிவுனா சினம், தமர்னா உறவினர்,
நீபவனம் கடம்பவனம், கவரி சாமரை, கவரி விசிறப்ப கவரி பரம்பரைன்னு சொல்கிறாங்களா, ஸோ அது சாமரை. ஓகேங்களா. அடுத்தது நூல் ஆசிரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய அந்த திருவிளையாடற் புராணம் தான் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திருவிளையாடற் புராணம் வந்து 3 காண்டங்களை உடையது. எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். திரும்பவும் சொல்கிறேன், மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். எத்தனை படலங்களை உடையதுன்னா 64 படலங்களை உடையது. இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து சிவபக்தி மிக்கவர். இவர் எழுதின நூல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. திரும்பவும் சொல்கிறேன், மதுரை பதிற்று பத்தந்தாதி, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, வேதாரண்ய புராணம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் கேள்வியினான். சரிங்களா. இது யார் கேட்குறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி வந்ததுனால இது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டோம். காடனுக்கும் கபிலனுக்கும் ஏற்கனவே 2 வீடியோவில் எண்ணுமை பற்றி தெளிவாகவே சொல்லிட்டேன். வெளிப்படையாக வந்ததுன்னா எண்ணுமை, அதுவே மறைஞ்சு வருதுன்னா உண்மை தொகைன்னு சொன்னேன். ஸோ இதில் வெளிப்படையாக வந்திருக்கு எண்ணுமை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். தனிந்தது எப்படி பிரிக்கலாம்? தனி. இந்து வந்து இத்தா ஆகிடும், இந்து வந்து விகாரம் ஆகிடும். இந்துக்கு பதில் நம்ம இத்து தான் எழுதணும். அடுத்தது தாவை பிரித்தா இத்து கூட்டல் ஆ. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஆ கூட்டல் தூ. ஸோ இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5மே இருக்குது. அப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. அடுத்தது முக்கியமானது சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். ஓகேங்களா. ஸோ இதில் சொல்லேர் உழவன் அப்படின்னா மோசிக்கிறனார், வில்லேர் உழவன் அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரலார். அவ்வளோதான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அவருடைய அரசவைக்கு வராரு மோசிக்கிறனார், புலவர் வராரு. ரொம்ப அசதியின் காரணமாக அவரோட இடத்துல இவர் படுத்து உறங்கிடுறாரு. ஸோ அதை கலைக்காமல் இவர் என்ன பண்ணுறாரு? கவரி வீசுகிறார், நல்லா தூங்கட்டும்னு சொல்லி. ஸோ அதனால தான் சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் சொல்கிறாங்க. ஸோ இதில் மாசர விசித்த வார்புரு வல்பின் புறநானூற்றில் 50வது பாடல். ஓகேங்களா. அடுத்தது புதிய நம்பிக்கை. யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா கமலாலயன். ஸோ இந்த துணை பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணை வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே வருது. என்னன்னா உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு கூற்று வந்து அவங்கள வந்து நெடுந்தூரமாக அது சொல்லிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து அவங்களுடைய மனதில் பதிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க? பாட்டு பாடி சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்துல ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, யார் வந்து உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கருப்பின பெண்மணி. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திற்காக. ஓகேங்களா. அதாவது மேரி மெக்லியோட் பெத்தியூன் வந்து அவங்க படிக்கலினாலும் மற்றவர்களை படிக்க வைக்கணுன்றதுக்காக சமையல் வேலை செஞ்சு பாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அந்த பணத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல கட்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்கான கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி. ஸோ அது யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா மேரி மெக்லியோட் பெத்தியூன். ஓகேங்களா. ஸோ இந்த நூலை தான் யார் படைக்கிறா? கமலாலயன். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கார். ஓகேங்களா. அடுத்தது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு என்ன பெயர்னா கொற்கை அப்படின்னு பெயர். அடுத்து வினா விடை வகைகள், முக்கியமான டாபிக். வினானா 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இன்னும் குழப்பமாக இருக்குன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு, அறியாமை, ஐயுறல், குழல், கொடை, ஏவல் தரும் வினா, ஆறும் இழுக்கார். இது எதில் குறிப்பிட்டிருக்காங்க? நன்னூலில். ஓகேங்களா. அடுத்தது ஒவ்வொன்றையும் சொன்னோம்னா, அறிவினானா எனக்கு ஒரு
செய்தி தெரியும், அந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரியுமான்னு வினவப்படக்கூடிய வினா அறிவினா. எனக்கு ஒரு செய்தி தெரியாது, அது மற்றவர்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வினவப்படும் வினா அறியா வினா. ஐய வினா, 2 பொருள் இருக்கும், அந்த 2 பொருளில் எது சரியானது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின் தான் ஐய வினா. ஸோ இது பாம்பா கயிறா அப்படின்னு சொல்கிறாங்க, இது மங்கையா மணிமேகலையா, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2ஐயும் பேஸ் பண்ணி கேட்குறது. கொழல்னா கொடுக்கறது, ஓகேங்களா. கொடைனா கொடுக்கறது, கொழல்னா வாங்கிறது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழல்னா வாங்கிறது, மற்றவர்கள்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கினா கொழல் வினா. மற்றவர்களிடம் ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக வினவப்படும் வினா கொடை வினா. ஏவல் வினா, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அடுத்தது விடை. விடைக்கானது பாருங்கள். சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் எண் இறையுள் இறுதி நிலையை 5 அப்பொருண்மையின் நேர்ப. ஓகேங்களா. இதுதான் நன்னூல் பாடல். மொத்தம் விடை 8 வகைப்படும். சுட்டு விடைனா ஒரு இடத்தை சுட்டி கூறும் விடை தான் சுட்டு விடை. கடை தெரு எங்கே உள்ளது, பக்கத்தில் உள்ளது, அங்கே இருக்குது, கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்னு சொல்லி சுட்டி கூறுறது சுட்டு விடை. அடுத்து மறை விடைனா கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போகவே மாட்டேன், நான் போக மாட்டேன், இது செய்கிறியா, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மறை விடை, மறுத்து கூறுறது. நேர் விடைனா கடைக்கு போவாயனா போகிறேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுனா அது நேர் விடை. ஏவல் விடைனா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுதல். இது செய்வாயான நீயே செய், அதாவது அவன் செய்ய மாட்டான், அதுக்கு எப்படி சொல்கிறான், நீயே செய் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வினா எதிர் வினாதல் விடை. வினா எதுனா வினா கேட்டால் அந்த வினாவுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் நமக்கு விடையாக சொல்கிறது. என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேனா. உற்றது உரைத்தல், ஏற்கனவே அந்த பாதையில் போகும்போது முள் குத்துனது அப்படின்னா அதனால் அவன் என்ன பண்ண மாட்டான், அங்கே போக மாட்டான். ஸோ உற்றது கூறுறது விடையாக கூறுறது தான் உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுறது. உருவது கூறல்னா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், விளையாண்டா கால் வலிக்கும் அப்படின்னு நடக்க போகிறது சொல்கிறதுனால உருவது கூறல் விடை. இனமொழி விடைனா ஆட தெரியுமானா பாட தெரியும், ஓட தெரியுமானா நடக்க தெரியும். ஸோ எழுத தெரியுமானா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். கதை எழுதணுன்னா கட்டுரை எழுதுவேன். ஸோ அதற்கு இனமான வார்த்தைகளை விடையாக கூறுனா அதுதான் இனமொழி விடை. ஸோ அப்போ வினா 6 வகை, விடை 8 வகை. ஸோ அது வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக பொருள்கோள். பொருள்கோளும் எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். ஓகேங்களா. ஆற்று நீர், மொழி மாற்று, நிரல் நிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று. ஸோ இது எல்லாமே சேர்ந்து 8 வகைப்படும். நம்முடைய பாடப்பகுதியில் 3 தான் இருக்குது. ஆற்று நீர், இதனுடைய எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. ஆற்று நீர் பொருட்கள்னா சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல். இந்த முதல் வரியை ஞாபகம் வச்சுட்டாவே போதும். இது எதில் இருக்குது, சீவக சிந்தாமணி. மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள். ஸோ இதுவும் ஆற்று நீர் தான், இது நன்னூலில் இருக்குது. அடுத்து நிரல் நிறை. நமக்கு நிரல் நிறை அணினாவே அன்பும் அறனும் உடைத்தான், ஏற்கனவே அணியில் பார்த்துட்டோம். ஸோ இது முறை நிரல் நிறை பொருள்கோள்னு அர்த்தம். இப்போ நிரல் நிறை பொருள்கோளும் 2 வகைப்படும். ஒன்று முறை நிரல் நிறை, இன்னொன்று எதிர் நிரல் நிறை. ஓகேங்களா. எதிர் நிரல் நிறைக்கு விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். ஸோ இந்த பாடல் தான் எதிர் நிரல் நிறை பொருட்கள் பொருந்தும். அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கள். ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. ஸோ இது என்னதுங்க, கொண்டு கூட்டு பொருட்கோள். கடைசியாக நன்னூல்லையும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்பொலி இசைப்பது கொண்டு கூட்டு. நன்னூலில் 417வது பாடல். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். ஸோ இது எதில் இருக்குது, சங்ககால மொழிபெயர்ப்புன்னு பார்த்துட்டோம். அருந்துணைனா அருமை துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோகர் கேட்டது.
அப்போ அவனுக்கு தெரியாததை கேட்டதுனால அறியாவினா. அடுத்தது அதோ அங்கே நிற்கும், சுட்டி கூறுறதுனால அது சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. இது என்னது? இது கல்வி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மீதி வீடியோஸ் பார்க்கலைன்னா அதற்கான லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்குது. உங்களுடைய படிப்பினுடைய வேகத்தையும் ரிவிஷன் பண்ணுற வேகத்தையும் அதிகப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.